ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவுக்கு பசங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு, அப்பா, அம்மாக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும்? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாக்கு நீங்க வீட்ல இருந்தபடியே ஈஸியா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். ஒருவேள உங்க அப்ளிகேஷன் வந்து ரிட்டர்ன் வந்தாலும் சரி, ரிஜெக்ட் ஆனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறோம். வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட்ல சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறோம். சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணதுக்கு நியூ யூசர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட பேரு, டிஸ்ட்ரிக்ட், தாலுக், அவங்க ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் குடுங்க. அவங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்துட்டு, லாகின் ஐடியும், பாஸ்வேர்டும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு சைன் அப் குடுத்தீங்கன்னா, நீங்க ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ண பிறகு, உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி கிரியேட் ஆயிடும். அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட போட்டுட்டு, உங்களுக்கான சிட்டிசன் ஐடி வந்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, அதுல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட்டே இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனேயும் கீழ வந்து ப்ரொசீட் வந்து ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டிஎன்இசேவை வெப்சைட்ல எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணறதா இருந்தாலும் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய அப்பா, அம்மா யாருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அவங்களுடைய ஆதார் நம்பர் குடுத்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்க அப்பாவுடைய அப்பாக்கோ, இல்ல அம்மாக்கோ யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்க பேரு, அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய அப்பாவோட அப்பா, அம்மா பேரு எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு, அவங்க என்ன ரிலிஜன், என்ன கம்யூனிட்டி எல்லாமே குடுத்துருங்க. அதே மாரி உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ரெவென்யூ வில்லேஜ் என்ன வரும்ன்றத கரெக்ட்டா செக் பண்ணிட்டு நீங்க குடுங்க. கரண்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேம்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்க வந்து நீங்க ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆல்டர்னேட்டிவா நீங்க வேற எந்த நம்பர் வேணா குடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ நீங்க வந்து சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஆதார்ல ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் குடுக்கணுமே தவிர, இங்க வந்து நீங்க எந்த நம்பர் வேணா குடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க குடுக்குற நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஓடிபி குடுத்தீங்கன்னா சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க குடுத்துட்டு, திரும்ப டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகும். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நீங்க கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, அதுல உங்களால ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணவே முடியாது. சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கான கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் வந்துரும். அந்த நம்பர் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ப்ரொசீட் குடுத்தீங்கன்னா, அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான லாகின் பேஜ்க்குள்ள போகும். அதுல நீங்க கேன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே இருக்கும். அது வந்து எடிட்டபிள்ல இருக்கும். உங்களால எடிட் பண்ண முடியாது. ஒரு வேள மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா, நீங்க கேன் டீட்டெயில்ஸ்ல போய் எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். இப்ப நம்ம கீழ பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாக்கு தான் அப்ளை பண்ண போறோம் நம்ப. நீங்க என்ன கம்யூனிட்டியோ, இப்ப உங்க அப்பாவுடைய அப்பாவும் பிசின்னு போடுங்க, அம்மாவும் பிசின்னு போடுங்க. அவங்க என்ன காஸ்ட் வருமோ 2மே சேமா குடுத்துக்கோங்க. இங்க வந்து கீழ வந்து இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்து நீங்க யாருக்காச்சும் ஆன்லைன்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வந்து நோனே குடுங்க. எஸ் மட்டும் குடுக்காதீங்க. எஸ் குடுத்தீங்கன்னா ரீசென்ட்டா வாங்குன அவங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். அது குடுத்தா சர்டிஃபிகேட் டைரக்ட்டா தாசில்தாருக்கு போகும். தாசில்தாருக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணி விட்டுர்றாங்க. சர்டிஃபிகேட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, விஓ, ஆர்ஐ, தாசில்தார் இந்த மாரி ப்ராசஸ்லாம் போணும். நீங்க எஸ் குடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் குடுக்கும்போது, டைரக்ட்டா தாசில்தாருக்கு போது. அதனால வந்து நெறைய சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால எஸ் மட்டும் குடுக்காதீங்க. நோ குடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது. நம்மளுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரு அப்ளிகேண்டடோ உங்க அப்பாவோடைய ஃபோட்டோ, அப்பாவோ, அம்மாவோ யாரோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது உங்க அப்பா, அம்மாவோ யாருக்கு அப்ளை அப்ளிகேண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் கார்ட் கட்டாயமா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அங்க வந்து உங்க அப்பா, அம்மாக்கு ஏதாச்சும் அவங்க படிச்சிருக்காங்கன்னா, அந்த டிசி வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இல்லங்க எங்க அப்பா, அம்மாக்கு வந்து ஸ்கூல்லயே படிக்கல. அவங்க டிசி எதுவுமே இல்லன்னா அவங்க பசங்களுக்கு வந்து அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இப்ப நீங்க வந்து உங்க பையனோட
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட குடுக்க போறீங்கன்னா, உங்க பையனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், பையனோட ஆதார் கார்ட் இந்த 2மே பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டு, பையனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி பையனோட ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணுங்க. அதே மாரி உங்க வீட்டு ரேஷன் கார்டையும் அப்லோட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து எனி அட்ரஸ்ல வந்து உங்களோட ஆதார் கார்ட வந்து நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. உங்க பேரு இப்ப வந்து மணின்னு இருக்குன்னு நெனச்சுக்கோங்களேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்க பையன்து அப்லோட் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து தந்தை பேருன்ற காலத்துல உங்க பேர் மணின்னு இருக்கும். அதே மாரி வீட்டு அட்ரஸும் சேமா இருக்கும். அதே மாரி உங்க பையனோட ஆதார் கார்ட் நீங்க அப்லோட் பண்ணும்போது, உங்க ஆதார் கார்ட்ல இருக்க அட்ரஸும், உங்க பையனோட ஆதார் கார்ட்ல இருக்கிற அட்ரஸும் பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கும். அதே மாரி ரேஷன் கார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்க பேரு இருக்கும், உங்க வீட்டு அட்ரஸ் இருக்கும், உங்க ஒய்ஃப் பேரு, உங்க பையன் பேரு எல்லார் பேரும் இருக்கும். அதனால வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது, ரேஷன் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக், உங்க பையனோட ஆதார் கார்டு, அதுக்கு பிறகு பசங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் இது எல்லாமே ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் பண்ணணும்னா, நீங்க ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்க கிளியரா உங்க ஃபோன்லயே ஃபோட்டோ புடிச்சு நீங்க அப்லோட் பண்ணாலே போதும். உங்க சைஸ்க்கு ஏத்த மாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க டவுன்லோட் பார்த்தீங்களா, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு. அத டவுன்லோட் பண்ணிட்டு, அதுல அப்ளிகேண்டட் யாரோ அவங்க சைன் பண்ணிட்டு, அதையும் ஃபோட்டோ புடிச்சு சென்ட் பண்ணணும். இந்த மாரி நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கிளியரா, ப்ராப்பரா அப்லோட் பண்ண பிறகு, ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஒரு ₹60 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அத நீங்க ஜிபே வழியா கூட நீங்க பணம் வந்து கட்டிக்கலாம். கட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் வந்துரும். இங்க பிரிண்ட் ரெசிப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒப்புகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆயிடும். இந்த மாரி உங்களுக்கான ஒப்புகை சீட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுல உங்களோட கான் நம்பர், என்னைக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டீங்க நீங்க. இப்ப இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சா? அது ஸ்டேட்டஸ் என்ன? சர்டிஃபிகேட்ட எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கறது? இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, நான் ஜூன் மந்த் வந்து 11த் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணி குடுத்தேன். அவங்க பையனோட சர்டிஃபிகேட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அப்பாக்கு நான் அப்ளை பண்ணி குடுத்தேன். அவருக்கு எப்படி கிடைச்சுச்சு இந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்இசிஎல் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. அதுல கம்யூனிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல செக் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒப்புகை சீட்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பர போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா, ஒரு 4 டூ 5 டேஸ் கழிச்சு செக் பண்ணீங்கன்னா, விஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேரும் ப்ராசஸ் முடிஞ்சு, உங்க சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ட் ஆகிட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு வந்துரும். நீங்க டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிடும். ஒருவேள இந்த மாரி உங்களுக்கு வராம, அதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகாம உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகாம, இந்த மாரி திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஒரிஜினல் வந்து அப்லோட் பண்ணல. இல்ல டிசி அப்லோட் பண்ணல. ஏதாச்சும் ஒரு ரீசன் போட்டு உங்க அதாவது உங்களோட அப்ளிகேஷன அவங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்ப வந்து நான் வந்து ஜூன் 11த் வந்து இவங்களுக்கு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணி குடுத்துருந்தேன். இவருக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க வந்து ஒரிஜினல் வந்து அப்லோட் பண்ணலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. இவங்க பையனையும், அப்பாவையும் நான் என்ன பண்ண சொன்னா, தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேச சொல்லியிருந்தேன். அவங்க கிட்ட சொல்ல சொல்லியிருந்தேன். இந்த மாரி என் பையனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பையனோட காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அதனால எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ப்ளீஸ் சார் நீங்க கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாசில்தாரும் பார்த்தீங்கன்னா, எந்த பேமெண்ட்டும் அவங்க தாசில்தார் வாங்கவே இல்லங்க. அது முக்கியமான விஷயம். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எந்த பேமெண்ட்டும் அவங்கள்ட்ட நான் கேட்டேன். நான் பேமெண்ட் ஏதாவது தாசில்தார் ஆஃபீஸ்ல யாராச்சும் வாங்குனாங்களான்னு கேட்டேன். இல்லங்க. ஒரு பேமெண்ட் கூட எதுவுமே வாங்கவே இல்ல. நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். ஒரு லெட்டர் மாரி எழுதி குடுத்து, ஒரு மனு மாரி எழுதி குடுத்து, நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம். அவர் வந்து திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, பையனோட ஆதார் கார்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து அப்லோட் பண்ணுங்க. நான் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாரி நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்து தாசில்தாருக்கு சென்ட் பண்ணோம்னா, ரிட்டர்ன் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து அவங்களது வந்து அப்ளிகேஷன் ரிட்டர்ன் வந்துடுச்சு. அதுல சார் நான் மார்னிங் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்திருந்தேன். நீங்க வந்து ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, நான் தமிழ்லயே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு, அங்க சப்மிட் பண்ணிட்டு, அவங்க பையனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணிட்டு, திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்லோட் பண்ணோம் பாருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல அவங்க பையனோட ஆதார் கார்டு வந்து தாசில்தார் சொன்ன மாரியே அப்லோட் பண்ணிட்டு, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி குடுத்துட்டோம். அப்ளிகேஷனும் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சப்மிட் ஆன பிறகு இந்த மாரி தான் இருந்துச்சு. நான் இங்க போட்டிருக்கு பாருங்க. சார் மார்னிங் வந்து ஆஃபீஸ்ல தாசில்தார் பார்த்திருந்தோம். நீங்க எங்ககிட்ட வந்து சன்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும், ஆதார் கார்டும் சப்மிட் பண்ண சொன்னீங்க. சப்மிட் பண்ணியிருந்தோம். ப்ளீஸ் சார் சர்டிஃபிகேட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி போட்டிருந்தோம். உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு
அவங்க என்ன சொன்னாங்களோ, அத நீங்க வந்து அப்படியே கமெண்ட்டா, நீங்க தான் குடுக்குறோம்னு சொல்லியிருந்தீங்க. சப்மிட் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி அவங்க என்ன சொன்னாங்களோ, உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, நீங்க அத போட்டு டைப் பண்ணிட்டு, அவங்க என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்களோ, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு, அவங்க சப்மிட் பண்ணி குடுத்துருங்க. சப்மிட் பண்ணி குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் வந்து குடுத்துட்டாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12:46க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம். 12:52க்கே பார்த்தீங்கன்னா, உடனே தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. இதே தாசில்தார் தான் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து குடுக்க முடியாது. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி அனுப்புனாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு தாசில்தார் கிட்ட மனு மாரி எழுதி குடுத்துட்டு பேசின பிறகு, தாசில்தார் திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சரிங்க நான் குடுக்குறேன். திரும்ப ரீசப்மிட் பண்ணி குடுங்கன்னு" சொல்லியிருக்காங்க. ஒருவேள உங்க பேரன்ட்ஸோட சர்டிஃபிகேட்ட நீங்க குடுத்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி வரலைன்னா, ரிட்டர்ன் வந்துருச்சுனாலும் சரி, ரிஜெக்ட் பண்ணாலும், நீங்க தாசில்தார் கிட்ட போயிட்டு நேர்ல பேசிட்டு, திரும்ப நீங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி, அவங்களுக்கு அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் காப்பி சென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்துரும். இந்த மாரி நெறைய பேரண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா, இப்ப நம்ப பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து படிக்காதவங்களா இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல இப்ப நம்மளுக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்க. 20 வயசு, 25 வயசு ஆகுதுன்னா, அப்ப வந்து பேரண்ட்ஸ் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மனு மாரி எழுதி குடுத்து, நாங்க இந்த கேஸ்ட், இந்த கம்யூனிட்டி மனு மாரி எழுதி குடுத்து, ஆனா நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு தாசில்தார் தான் கையெழுத்து போட்டு குடுத்துருப்பாங்க. அவங்க வெரிஃபை பண்ணி தானே சர்டிஃபிகேட் நம்மளுக்கு குடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு ஏன் பேரண்ட்ஸ்க்கு குடுக்க மாட்டாங்க? கண்டிப்பா குடுப்பாங்க. நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு கண்டிப்பா வாங்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு வேள உங்களுக்கு கிடைக்கலைன்னா, நீங்க டைரக்ட்டா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, தாசில்தார் கிட்ட ஒரு மனு மாரி எழுதி குடுத்துட்டு, எப்படி என்ன சார் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்? ரிஜெக்ட் ஆன பிறகு நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி வரலைன்னா, நீங்க வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாரி அப்ளை பண்ணியிருந்தோம் சார். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன சார் பண்ணணும்? சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, அவங்க சார் இந்த அடிஷனலா இந்த டாக்குமெண்ட்ட அப்லோட் பண்ணுங்க. அந்த மாரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அத வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு திரும்ப அவங்க கையில போயிட்டு அந்த அக்னாலெட்ஜ்மென்ட் காப்பி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 4, 5 நாள்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன வந்து தெரியாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாச்சும் அப்ளை பண்ணி தரணும்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ப்ளீஸ் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.